முரளி கிச்சன். இப்போ செய்து காட்ட போகிறது தக்காளி கடையலுங்க. தக்காளி கடையலுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்புறமா செய்து காட்டுறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ காட்டுறேன் நான். இப்போ தக்காளி கடையலுக்கு சாமான் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு காட்டுறேங்க. அப்புறம் செய்து காட்டுறேன். தக்காளி பழம் 6 பழம் போட்டிருக்கேன் பாருங்கள். மீடியம் சைஸு தக்காளி பழம். இது வந்து நாட்டு தக்காளிங்க, புளிப்பு அதிகமாக இருக்கும். பெருங்காயம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இதுங்க ஆனியன், சின்ன வெங்காயம், வரமிளகா பொடி பியூரு, இது வந்து மஞ்சள் பொடி, கடுகு, சீரகம், பூண்டு அப்படியே போட்டிருக்குங்க. ஒரே ஒரு கத்திரிக்காங்க. இதோட டேஸ்ட் வந்து இதில் சைலண்ட்டாக இருக்கும். இது ஒன்றும் இது கத்திரிக்காய் இது மாதிரி இருக்கு, கடல் மாதிரி இருக்காது. சும்மா ஒரே ஒரு கத்திரிக்காய் போடுறேன் நான் டேஸ்ட்டுக்கு. அப்போ தான் அந்த புளிப்பு கம்மியாக இருக்கும். அப்புறமா கருவேப்பிலை தழை, லாஸ்ட்டில் வேணுமென்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இப்போ செய்து கட்டுறேங்க. சின்ன குக்கர் வச்சுருக்கேன். அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க நான். ஏன்னா இது புளிப்பு, தக்காளி பழம் புளிப்பு இருக்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் போடலாங்க. சீரகம், நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கூட. இந்த கருவேப்பிலை கூட ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு. அது உங்களுக்கு காட்டில் ஃபஸ்ட்டு பூண்டு போடுங்க. பெருங்காயம் போடுறேன். வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே போட்ட போகிறாங்க. பூண்டு வெந்துடும். அது தட்டினீங்க, தட்டாமல் போட்டிருக்கேன். வெங்காயத்தை மட்டும் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 கட் பண்ணிட்டேன். இப்போ தக்காளி பழம் போடுறேங்க. தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பழம். அது கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாங்க. வரமிளகா பொடி போடலாங்க. பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கேன். வரமிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டால் போதும். எண்ணெயில் இது பண்ணிடுங்க நல்லா. நீங்கள் தக்காளி பழம் கம்மியாக போடுறதுனா போட்டுக்குங்க. வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நீங்கள் நல்லா கலக்கி விட்டுடுங்க. இதுக்கு புளி போட வேண்டியது இல்லைங்க. நாட்டு தக்காளி புளிப்பு இருக்கும். முதல்ல நாட்டு தக்காளி நாங்கள் கையிலே பிசைவங்க. இப்போ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல ரசத்துக்கு, சாம்பாருக்கு, இந்த கடைகளுக்கெல்லாம் கையில் பிசைஞ்சு விட்டுடுவோங்க நாங்கள். இப்போல்லாம் கையில் பிசைய முடியாது, கெட்டியாக இருக்குது பழம்.
இப்போ தண்ணி விடுங்க. பார்த்தீங்களா, அதே தண்ணி விடுது. ரெண்டு விசில 3 விசில விடலாங்க, இது தப்பில்லை. இந்த ஒரே ஒரு கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி தண்ணியில் வச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு கிளாஸில் போட்டுக்கலாங்க. அது போடுறது அந்த டேஸ்ட்டே தெரியக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் போட்டால் போதும். தக்காளி பழம் கடையிலுக்கு நல்லா கலக்கிட்டுலாங்க. இப்போ தண்ணி விடலாங்க. கொஞ்சமாக தண்ணி, அது முக்கிற வரைக்கும் வேண்டாங்க. ஏன்னா பழத்துல நல்லா நிறைய தண்ணி விடும். ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, போதும். இப்போ நம்ம விசில் போட்டுலாங்க. ரெண்டு விசில் இல்லை 3 விசில் வந்தால் போதும். அப்புறமா உப்பு போட்டு கடைஞ்சி காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ தக்காளி கடையில் பார்க்கலாங்க. குக்கர் ஆறி போச்சு பார்த்தீங்களா. இந்த தண்ணியை எடுத்துடலாம், அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதை எடுத்துடலாம். இப்போ இந்த மத்து போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு கடையிலாங்க. தேவையான உப்பு போட்டாக்க பாருங்க, கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடையும் போது கல் உப்பு போடுங்க. முதல்ல போட்டுட்டாக்க கடையிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சிருக்கேன் பாருங்க, பார்த்தீங்களா. இப்போ இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாங்க. இதில் எடுத்து வச்சுருந்ததுலேருந்து தண்ணியை எடுத்து இதில் கொட்டிடலாம். இப்போ பார்க்கலாம் தண்ணி கரெக்டாக இருக்காங்க. தண்ணி கரெக்டாக இல்லைன்னா, சரியாக இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. லேசாக தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க வைக்கணும், அவ்வளோதான். இப்போ கொதிக்க வைக்கலாங்க ஸ்டவ்வில் வச்சு. ஒரு முறை கொதிச்சா போருங்க. இது உப்பு போட்டிருக்கேன், அளவாக உப்பு போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு வேணா வாயில் ஊற்றி பார்த்துக்குங்க, உப்பு போட்டிருக்கேன். இது கொதிச்ச உடனே இறக்கிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், சாதம் எல்லாத்துக்கும் ஆகுங்க. குழு பணியாரத்துக்கு கூட ஆகும், அடைக்கு ஆகும், எல்லாத்துக்குமே ஆகுங்க. இது சைட் டிஷ்ஷை வச்சு தொட்டு சாப்பிட்லாங்க. அடைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தக்காளி கடைச்சல் வேணும்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ கொதிக்குதுங்க பாருங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இது கொதிச்ச உடனே இன்னொன்றில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்களா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
மல்லித்தழை கொஞ்சம் மேலே கொஞ்சம் போடலாங்க. நல்லா இருக்கும், கொஞ்சம் வாசனை இருக்கும். பார்த்தீங்களா? மல்லித்தழை போடலாம். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இதானுங்க தக்காளி கடையில். தக்காளி கடையில் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.